அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கைகளால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படும் நிலையில் செங்கோட்டையனின் கலக குரல் கழகத்தையே கதிகலங்க வைத்தது. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியின் பெயரை கூட உச்சரிக்காமல் இருந்து வரும் செங்கோட்டையன் SP வேலுமணியுடன் கைகோர்த்து எடப்பாடிக்கு எதிராக டெல்லி தலைமையின் பேச்சை கேட்டு ஆடி வருவதாக எடப்பாடியாரின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கோட்டையனின் ஆக்ஷனால் எடப்பாடி பழனிசாமி அப்செட் ஆனாலும் நேரடியாக செங்கோட்டையனை சீண்டாமல் இருந்து வந்தார் எடப்பாடி பழனிசாமி என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இந்நிலையில் தற்போது பாஜகவுடனான கூட்டணிக்கு எடப்பாடி கிரீன் சிக்னல் காட்டியிருப்பதாக கூறப்படும் நிலையில் தனக்கு எதிரான கலக குரலை எழுப்பியவர்களின் கணக்குகளை வட்டியும் முதலுமாக தீர்க்க எடப்பாடி முடிவு செய்திருப்பதாக MGR மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் தற்போது எடப்பாடியார் தனது ஆட்டத்தை தொடங்கிவிட்டதாக கூறுகின்றனர். அதாவது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக நிர்வாகியின் ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையின் முன்னிலையில் நிர்வாகிகள் மோதிக்கொண்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் எடப்பாடியால் நியமிக்கப்பட்ட மாநில நிர்வாகியின் ஆதரவாளர் திட்டமிட்டு இந்த கூட்டத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தியதாக செங்கோட்டையன் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் சமீபத்தில் தொகுதி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்நிலையில் கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசி முடிக்கும் போது அன்னியூரை சேர்ந்த அதிமுக நிர்வாகி பிரவீன் என்பவர் எழுந்து அதிமுகவின் கூட்டங்களுக்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்படுவதில்லை என்றும் நிர்வாகிகள் எந்த தகவலும் தெரிவிப்பதில்லை எனவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனால் கூட்டத்தில் திடீர் சலசலப்பு ஏற்பட அந்த நிர்வாகியை மேடைக்கு அழைத்து செங்கோட்டையன் சமரசம் செய்ய முயற்சித்தார். அப்போது அங்கிருந்த சக நிர்வாகிகள் புகார் தெரிவித்த பிரவீனை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் அவரை இழுத்துக் கொண்டு வெளியே வந்தனர். மேலும் நிர்வாகிகள் அவரை சரமாரியாக தாக்கியதோடு நாற்காலிகளை தூக்கி எறிந்து மண்டபமே கலவர கூடாரமாக காட்சியளித்தது. ஒரு வழியாக பிரச்சனையை முடித்து கூட்டத்தில் பேசிய செங்கோட்டையன் பிரச்சனை செய்த நபர் கட்சியில் அடிப்படை உறுப்பினரே இல்லை என்றும் அந்தியூரை சேர்ந்த மாநில நிர்வாகி EMR ராஜா பிரச்சனை ஏற்படுத்துவதற்காகவே திட்டமிட்டு அனுப்பி வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய செங்கோட்டையன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்விக்கு EMR ராஜாதான் காரணம் என்றும் பொதுமக்களிடம் அதிமுகவிற்கு ஓட்டு போட வேண்டாம் என அவர் சொன்னதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் பகீர் கிளப்பினார். ஏன்னா நீ எல்லாரும் வந்தவங்க கலந்து கொண்டிருக்கணும் வந்து கேள்வி கேட்ட தம்பி கட்சி உறுப்பினர் இல்லை அப்படி கலந்து உறுப்பினர் கோரிக்கை செய்யக்கூடிய ராஜாவுக்கு கூட சுத்தரும் எனக்கு தோன்றதுக்கு அவங்க முழுக்க காரணம் அது சீனியர் நாம் தெளிவாக இருக்கிறோம். அதை பற்றி கவலை இல்லை. கட்சியில் உறுப்பினர் அட்டை கார்டு சொல்லுங்க. உறுப்பினர் வந்து ஒரு அதிமுக கூட்டத்தில் ஒரு குழப்பம் வச்சிருக்காங்க. என்ன எவ்வளவு மோசமான நிலை. அதற்கு தூண்டுதலாக இருப்பவர் EM ராஜா. கட்சியை தோற்கடித்து சேவற்பாவை வெற்றி பெற்ற 5 சட்டமன்ற தொகுதி தோல்விக்கு காரணம் அவர்தான். எந்த சிடி இருக்கு அவர் பேசுற சிடி எல்லாரும் பேசுறது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட துரோகிகள் இருக்கிற காரணம் துரோகியை அனுப்பிச்சிருக்காங்க உறுப்பினராக.
செங்கோட்டையனால் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் EMR ராஜா சமீபத்தில் செங்கோட்டையன் பரிந்துரை இல்லாமலும் அவருக்கு தெரியாமலும் ஜெயலலிதா பேரவை மாநில இணைச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியால் நியமனம் செய்யப்பட்டவர் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அவரது நியமனத்திற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் தற்போது அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் இது பகிரங்கமாக வெடித்திருப்பதாகவும் ஈரோடு ரத்தத்தின் ரத்தங்கள் தெரிவிக்கின்றனர். மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.